தேவன் நம்மை நோக்கி இரவு பகலும், அதாவது ஃபுல் டே, அதாவது நைட் அண்ட் டே, ஃபுல் டே கூப்பிடுவாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்படுற விஷயத்திலே தெரிந்து கொண்ட விஷயத்திலே நான் புரிஞ்சுக்கோங்க, விஷயத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த காரியம், அந்த திங்ஸை, அந்த விஷயத்தை நீடிய பொருளாக இருந்து அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, வாசிங்க, சீக்கிரத்தை நியாயம் செய்வா. ஹல்லேலூயா. இரவு பொருள் கூப்பிட உங்களுக்கு கர்த்தர் செய்வார், சீக்கிரத்திலே நியாயம் செய்வார், தம்மா தெரிந்த விஷயத்திலே உங்களுக்கு அனுத்தரவு செய்வார் என்று சொல்லி இயேசு சொல்லி கொடுத்துருக்கிறார். இது என்ன தெரியுமா? பெற்றுக்கொள்ற வரைக்கும் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. மூணாவது நோக்கம் என்ன? மூணாவது ஜெபம் நோக்கம் எப்படி இருக்கணும்? பெற்றுக்கொள்ற ஜெபம் பண்ணணும். விசேஷமாக இதில் டே நைட்டுக்கு ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்காங்க, இரவு பகலும் வார்த்தை அப்படின்னா தொடர்ச்சியாக செய்யணும். 1 5:17 வாசிக்கும் போது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா பெற்றுக்கொள்றதுக்காக ஓட வேண்டும். பெற்றுக்கொள்றதுக்காக ஜெபங்கிற விசுவாசத்தோட ஜெபம் பண்ண வேண்டும். பெற்றுக்கொள்றதுக்காக நோக்கத்தோட ஜெபம் பண்ண வேண்டும். அப்படின்னா வீண் வார்த்தைகள் வராது. தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க. அதே வாசிக்கலாம். 1 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அப்போ பெற்றுக்கொள்ள முடியாத நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு ஜெபத்தை அந்த நோக்கத்தோடு நீங்கள் பண்ணணும். வந்தால் பார்த்துக்கலாம், செய்யலாம், போகலாம்.